இனிய காலை வணக்கம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு. நீங்கள் வார சனிக்கிழமை ஒரு மாவட்டத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருந்தீங்க, சரிங்களா? கரூரில் பிரச்சாரம் பண்ணீங்க. நீங்கள் தாமதமாக போனீங்க, சரிங்களா? அங்கே உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருமே சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் விஜய் சாரை, நேரில் பார்க்கலாமே அப்படின்னு நிறைய பேர் ரசிகர்கள் வந்திருக்கலாம், பப்ளிக் எல்லாமே வந்திருக்காங்க, சரிங்களா? நீங்கள் தாமதமாக ஆறு அவர் கழித்து தான் நீங்கள் வந்தீங்க. அந்த இதில் 41 பேர் இறந்துட்டாங்க, சரிங்களா? உங்கள் ரசிகர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம். என்ன நடந்தது அப்போது எனக்கு ஒன்றுமே புரியல, சரிங்களா? அப்போது டிஎம்கே ஆட்சி. இதுக்கு காரணம் யார்? டிஎம்கேவா இல்லை வேறு இதோட பின்னால் யாராவது இருக்காங்களா இந்த 41 பேருக்கு சாவுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார். உங்கள் ரசிகர்கள் தான் அங்கேருந்து பிரச்சனை, அங்கே 41 பேர் இருந்துட்டாங்க. நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஆதவ அர்ஜுன் எஸ்கேப் ஆகிட்டார். புஷ் ஆனந்த் மட்டும் பாவம் தனியாக அனாதையாக நின்றுட்டு இருந்தார். யாருக்குமே அவர் கண்டுக்கல, சரிங்களா? எனக்கு இது இப்போது நீங்கள் தான் முதலமைச்சர். முட்டாள் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. 41 ஒரு பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு எனக்கு பதில் வேணும். பதில் சொல்லுங்கள், சரிங்களா? விசாரணை கமிஷன் வையுங்க சார். நீங்கள் தான் சிஎம், ஓகேவா? நீங்கள் தான் சிஎம். இது எனக்கு வேணும். 8 கோடி மக்களை நான் கேட்குறேன் சார். நான் கட்சியில் நான் கேட்க கிடையாது, பப்ளிக்காக, சரிங்களா? நான் கேட்குறேன். இது நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதே அந்த ஸ்பாட்டில் அன்றைக்கி அந்த மாதிரி மீட்டிங் சம்பவத்தில் ஒரு மோடியோ இல்லை ஒரு ஜெயலலிதா அம்மா அவர்களோ இல்லை கேப்டன் விஜயகாந்தோ இல்லை அண்ணாமலை அவர்களோ இருந்திருந்தால் அந்த இடத்துலவே ஸ்பாட்லவே எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓடி போயிட்டீங்க. ஒரு மாதம் ஆளே இல்லை சார். எங்கே போனீங்கன்னு தெரியல சார். அப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த 41 குடும்பத்தை வீட்டுக்கு வர வச்சு சும்மா ஏதோ ஆக்டிங், நீங்கள் நடிகர் தானே, அழுந்துட்டு ஆக்டிங் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டிங்க. அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணீங்க? அந்த குடும்பம், அந்த 41 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுன்னா இதோட பின்னாடி யார் இருக்காங்க? டிஎம்கே இருக்காங்களா, இல்லை வேற இருக்காங்களா, இல்லை நீங்களே ஏதாவது ட்ராமா பண்ணி இது பண்ணீங்களா ஆட்சிக்கு வரத்துக்கு? இது எங்களுக்கு பதில் வேணும், சரிங்களா? எல்லாமே நீங்கள் எல்லாம் அன்றைக்கி எல்லாமே போயிட்டீங்க. ஆனால் இப்போ சொல்கிறேங்க, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் நேரம் சிறையில் தான் இருந்திருப்பீங்க, ஜெயிலில் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் அரசியல் வாழ்க்கையை கதம் 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 ஆகிட்டுருக்கோம், சரிங்களா? அன்றைக்கி அண்ணாமலை ஒருவர் தான் உங்களுக்கு குரல் கொடுத்தது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கி அண்ணாமலை பிஜேபியில் இப்போ இருக்காமல் அவர் ராஜினாமா பண்ணி போயிட்டார், சரிங்களா? அன்றைக்கி அவர் முன்னாள் மாநில தலைவர், சரிங்களா? ப்ளஸ் ஆல் இண்டியா எக்ஸிக்யூட்டிவ் நம்பர். இப்போ ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டார் அவர், சரிங்களா? இப்போது 41 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? எங்களுக்கு விசாரணை கமிஷன் விசாரணை வேண்டும். ஒரு உயிர் என்ன 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து, சரிங்களா, படிக்க வச்சு ஆளாக்கி 41 உயிர் போயிடுச்சு. உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் ரசிகராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி தான் சார். நீங்களும் உங்கள் அம்மா உங்களை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு சினிமாவில் சேர்த்து விட்டாங்க. ஆனால்
கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டாராக நீங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, தளபதி விஜய் ஜோசப் விஜய் ஆனீங்க. சினிமாவில் தளபதி விஜய், இப்போ நீங்கள் ஜோசப் விஜய் ஆகிட்டீங்க. சரிங்களா? விஜயகாந்த்னால தான் இன்றைக்கி உங்களுக்கு லைஃபு. அவர் ஒரு லைஃப் கொடுத்தாரு. அப்போது அண்ணாமலை அந்த கரூர் விஷயத்தில் அவர் ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. எங்களுக்கு என்ன தெரியுமா? நீதி வேண்டும், விசாரணை கமிஷனை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8 கோடி மக்களில் நான் ஒருவனை கேட்குறேன். நான் சாதாரண ஆள் தான், நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, உங்களை மாதிரி பெரிய பணக்காரனோ பெரிய இதோ கிடையாது. நான் சாதாரண ஒரு மாவட்ட செயலர் பிஜேபியில். சரிங்களா? அதுவும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா நான் யாருன்னு தெரியும் இல்லைங்களா? என் பேர் அம்மன் சுரேஷ். 30 வருஷமும் பிஜேபியில் தான் இருக்கேன். எங்களுக்கு நியாயம் வேணும். சரிங்களா? உடனே இது வந்து விசாரணை நடத்தி அந்த சம்மந்தப்பட்டவங்க 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், டிஎம்கேக்காரங்க இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சம்மந்தப்பட்டவங்க அவங்க உடனே விசாரணை கமிஷனை நடத்தி அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அந்த 41 பேரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நான் எதனா தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உண்மை பேசுகிறேன். தப்பாக எதுவுமே பேச கிடையாது. இல்லை இப்படி பேசுகிறார், நான் சிஎம்மு, அரெஸ்ட் பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். சார், அரெஸ்ட் பண்ணி இன்னொன்று பண்ணால் கெட்ட பேர் உங்களுக்கு தான். 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? 8 கோடி மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் தான் சிஎம். ஞாபகத்தில் வச்சுங்க. எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். கேட்டுக்கொள்கிறேன்.